கர்த்தர் கொடுக்குறாரு. ஆனால் ஒரு தடவை கொடுத்து சொல்லிட்டு அவரால் எடுக்க முடியாது. ஆனால் we have to be fit enough. Think about Abraham. God made a covenant with Abraham. He fulfilled it and he got the blessing. இங்கே நம்ம we don't fulfill our the covenant and we expect blessings from God. It will not happen. This is the difference between Abraham and us. ஸோ அப்போ அந்த ஆண்டவரால் அந்த இதை எடுக்க முடியாது. ஆகவே அவர் என்ன பண்ணுவார், இன்னொரு லாவை கொண்டாடுறாரு டு சூப்பர்சீட் தட் லா. He has to bring. இங்கே என்ன பண்ணார், புதிய உடன்படிக்கையில் இன்னும் ஏடகூடமாக மாட்டிக்குவீங்க இந்த மாதிரி கண்டிஷன் இருந்துச்சுன்னா. ஆகவே நானே இறங்கி வரேன், இறங்கி வந்து சிலுவையில் என்னை ஒப்பு கொடுக்குறேன். ஏனென்றால் நீ பாவம் செய்த உடனே அந்த பாவம் எடுக்கப்படுது. பிசாசு உன்னை எதிராளிக்கிட்ட எதிராளி வந்து உன்னை கூட்டிகிட்டு போயிடுவான். இப்போ அதனால் நான் வரேன். இதுதான் எபிரேயரில் வந்திருக்குது. எபிரேயர் I think it's 9th chapter நினைக்கிறேன். 9th chapter 16வது வசனம். ஏனென்றால் எங்கே மரண சாசனம் உண்டோ, அதாவது எந்த இடத்துல வந்து if you break the law it is equivalent to it is sin and sin attracts death penalty அப்படின்னு போட்டிருக்குதோ, அங்கே அந்த சாசனத்தை எழுதினவனுடைய மரணமும் உண்டாக வேண்டும். யார் அதை எழுதினது? இயேசு. இப்போ யார் அதை எழுதினது நம்மளுக்கு புரியணும். யார் மரண சாசனத்தை எழுதுனது? ஆதாமுக்கு போய் ஆதாமில் ஏதேன் தோட்டத்தில் உட்காந்து மரண சாசனத்தை எழுதினது யார்? அவருடைய மரணம் ஏற்பட்டால் ஒழிய ஏன் அவர் மரிக்க வேண்டும்? ஏனென்றால் யார் எழுதினாங்களோ அவங்களோட மரணம் ஏற்பட வேண்டும். இதுதான் வேத சட்டம். எல்லா வேதங்களையும், ஈவன் இந்தியாவில் இருக்கிற ரிக் வேதம் இதெல்லாம் எல்லா வேதங்கள்லையும் இதை போட்டிருக்கு. இதுதான் பேசிக் லா. எப்படியெனில் மரணம் உண்டான பின்பே மரண சாசனம் உறுதிப்படும். பார்த்தீங்களா? ஸோ செகண்ட் லா கேம் இன் செகண்ட், அது கான்ட்ரடிக்டிங் திங் கேம். கான்ட்ரடிக்டிங் பண்ணுறல, அதை ஓகே பண்ணது, ஓகே பண்ணி now I am giving you another law. If you've done anything wrong, come to me straight. Look at அதாவது இஸ்ரேல் புத்திரர்கள் பாவம் செய்தார்கள். பாவம் செய்த உடனே என்னாச்சு, வனாந்தரத்தில் பாவம் செய்த உடனே அங்கே பரீட்சை பார்த்தாங்க, கோவம் வந்து அவங்க இது பண்ணாங்க, தவறு பண்ண உடனே என்னாச்சு, கொள்ளிவாய் சர்ப்பம் வந்துச்சு. அப்போ கடிச்சிச்சு. கடித்த உடனே செத்துடுறாங்க. செத்த உடனே என்னாச்சு, மோசே போய் கேட்குறாரு. அப்போ உடனே கர்த்தர் சொல்கிறாரு, ஒரு சர்ப்பத்தை எடுத்து அதை வச்சு வெங்கல சர்ப்பத்தை வெங்கலத்தினால செய்து அதை உண்டாக்கு. அதுதான் இயேசு சொல்கிறார், சர்ப்பமானது வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் உயர்த்தப்பட வேண்டும். இப்போ புரியுதா உங்களுக்கு? This is how God fulfilled His law for the case. That's the reason we need Jesus. Every time, every moment. Because the word of God is very, very, very tough in a sense. சரி பாருங்க. அதை எழுதினவன் உயிரோடு இருக்கையில் அதற்கு பலன் இல்லையே. பலன் இல்லை. ஸ்ட்ரெங்க், இட் இஸ் காட் நோ ஸ்ட்ரெங்க். இட்ஸ் வேலிடிட்டி. அது சொல்லணும்னா லீகல் டேர்ம்ஸில் சொல்லணும்னா இட் டசன்ட், இட்ஸ் நாட் வேலிட் until or otherwise it's been fulfilled by somebody. Somebody should be a perfect person. ஒரு பாவம் இல்லாத ஒரு ஆள் வந்து அங்கட்ல மரிச்சிருக்கணும். அந்த ரத்தம் போய் சேர்த்துருக்கணும். உனக்காகவும் எனக்காகவும் பரிந்து பேசிக்கொண்டே இருக்க வேண்டும்.
அந்த அந்த இதுக்கு அதை தான் எடுப்பார். ஒரு சாபத்தை எடுக்கணும்னு சொன்னால் we need the blood of Jesus. நான் இதுதான் blood of Jesus does. So that இல்லாட்டி சும்மா blood of Jesus blood of Jesus, இந்த பேயை கண்ட உடனே பயந்துன்னு சொல்லி நான் பார்த்துருக்கேன். நான் பேய் ஓட்டுறதுனால சொல்கிறேன். பேயை பார்த்தோன்னே என்னாச்சு, ஏசுவின் ரத்தம் ஏசுவின் ரத்தம் ஏசுவின் ரத்தம்னு சொல்லுவோம். இது ஒன்றும் வேலைக்கு ஆகாது. நீ அதோட வேலிடிட்டியே தெரியாதே, உனக்கு வேலிடிட்டி தெரியாமல் நீ அதை யூஸ் பண்ணி ஒரு பிரயோஜனம் இல்லை. இப்போ பாம்பு கடிச்சிருச்சு, பாம்பு கடிச்ச உடனே என்ன சொல்கிறாங்க, ஒரு ஆன்டிடோட் ஒன்று கொடுக்குறாங்க. கரெக்டாக அந்த காலத்தில் ஒரு பழைய காலத்தில் ஐ திங்க் உனக்கெல்லாம் காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். பாம்பு கடிச்சவனுக்கு ஒரு அவசரமாக போய் பிளேனில் கொண்டு வந்து ஒரு ஆன்டிடோட் கொடுத்து ஒரு பிளட்ஸ் கொடுப்பாங்க. எது எக்ஸ்ட்ரா பிளட் கொடுப்பாங்க. ஏன்னா அந்த ரத்தத்தை அந்த எது பாம்பு கடிச்சதுனால விஷமாக்கப்பட்ட ரத்தம் வெளியே போகிற வரைக்கும் somebody has to give the blood. அந்த பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் நடந்த பிறகு தான் அவனுக்கு உயிர் வரும். இந்த மாதிரி நிறைய அந்த காலத்தில் நிறைய நல்ல மூவிஸ்லாம் எடுத்திருந்தாங்க, அந்த மாதிரி கிறிஸ்டியன் மூவிஸ் எடுத்திருந்தாங்க. பட் டுடே வி டோன்ட் டேக், இது புரியறதில்ல நிறைய பேருக்கு. அப்போ பாம்பு கடிச்சிருச்சு, இந்த பாம்போட விஷம் முறிக்கணும்னா அதே குரூப்பில் இருக்கிற ஒரு ஆளோட நல்ல ஆன்டிடோட் ரத்தம் வேணும். அப்போ தான் அந்த ரத்தம் இருந்தால் தான் அது வேலை செய்யும். டுடே இயேசு நமக்காக அந்த ஆன்டிடோட் உள்ள ரத்தத்தோட காத்துட்ருக்காரு. இன்றைக்கி இதை தான் மக்களுக்கு சொல்லிக் கொடுத்து, ஆனாலும் திருப்பி பாவம் செய்யாதீங்க. சகோதரங்க போய்ச்சுக்கிறது நிறையா இருக்குது. மர்மர், கிரம்பிளிங், கம்ப்ளைண்ட், எல்லாம் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறது. இதெல்லாமே ப்ராப்ளம் தான். ஒன்று குறைஞ்ச 10 எடுத்து படிச்சு போகிறாங்க. பட்டு 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 பட்டுன்னு அடி விடுக்கும். ஏனென்றால் இதெல்லாம் ஆண்டவர் பிடிக்காத காரியம். Certain things God allows us to go through. அந்த பகுதியை நம்ம பிடிக்கல, அவர்கிட்ட போய் சொல்லலாம், ஆண்டவரே கஷ்டமாக இருக்குது, நீ தாங்கி தான் ஆகணும்னு வர. இஸ்ரேல் புத்திரனுக்கு அதுதான் சொன்னார். பிடிக்கணுன்னா பண்ணுங்க. ஒன்றுக்கு நான் இப்போ சொல்லனா நான் என்னை திட்டுவீங்க, புரியாமல் என்ன புரிஞ்சு போய் ஏதோ சொல்கிறான்னு சொல்லுவீங்க. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 10:1 வாசிங்க. இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறோம். இப்போ ப்ரெசண்ட்டுக்கு, இது நாட்டு பாஸ்ட்டுக்கு, இப்போ ப்ரெசண்ட்டுக்கு எவைகளை அறிய வேண்டும் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழா இருந்தார்கள். பார்த்தீங்களா, அந்த காலத்திலேயே அவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். யாரு? இஸ்ரேல் புத்திரன் பிதாக்கள் எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள். எல்லாரும், இது கொரிந்தியருக்கு எழுதின புக்கு. ஓகே. எல்லாரும் மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். சிவந்த சமுத்திரத்தில் கலக்கும் போது ஞானஸ்நானம் இட்ஸ் ஈக்குவல் டு பேப்டிசம். ஆவினாலும் நிரப்பப்பட்ட, அதுதான் சொல்லுது. எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள். அங்கே கம்யூனியன் இருக்குது, எடுத்துட்டாங்க. எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். எப்படியெனில் அவர்களோட கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். God never sent them alone. கூடவே யார் அனுப்பிச்சாரு? இயேசு அனுப்பிச்சாரு. இயேசு அனுப்பிச்சாரு. அப்ப அந்த ஞான கண்மலையாக அந்த கண்மலையே கிறிஸ்துவே. அங்க தண்ணீரையும் குடிச்சிட்டாங்க. அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை. அத்தனை பேர்ட்டையும் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை. காரணம் என்னது? ஆதலால் வனாந்தரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். வனாந்தரத்தில், அதாவது எகிப்துன்றது பாவம், பார்வோன்றது பிசாசு அடையாளம். எகிப்துலேருந்து வெளியே வந்தோம், இப்போ வனாந்திர வாழ்க்கை, இந்த உலகத்தில் இருந்த வர வாழ்க்கை. இனிமேல் போகிற வாழ்க்கை தான் கானான். இது சின்ன பிள்ளையிலேருந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது. ஓகே, இப்போ பாருங்க. அவர்கள் இச்சித்தது போல நாமும்
பொல்லாங்கானவைகளை இச்சியாத படிக்கு இவை பாருங்க, இது ரொம்ப நல்லா கேர்ஃபுல்லாக போட்டுது. பொல்லாங்கானவைகளை செய்யாதிருப்பாங்க. இப்போ சரீரத்துக்கு உடை தேவை வாங்கு. பொல்லாங்கானவை இச்சையாது. பொல்லானதை ஆசைப்படாத. இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாய் இருக்கிறது. ஒரு மாதிரியா எழுதி வச்சிருக்காங்க மாடல். ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருந்தார்கள். இதெல்லாம் பிடிக்கல கர்த்தருக்கு என்று எழுதி இருக்கிறபடி அவர்களில் சிலர் விக்கிரக ஆராதனைக்காரர். குடிக்க தொடங்கினா நீங்க என்ன பாயிடுறீங்க? கூட விக்கிரகாரராய் மாறிடுறீங்க போல நீங்களும் ஆகாதிருங்கள். அவர்களில் சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்து போனார்கள். அதுபோல நாமும் வேசித்தனம் பண்ணாதிருப்போமாக. எங்க சபைக்குள்ள வேசித்தனம் வந்துச்சு? இப்ப லா புரியுதுல்ல? அங்க என்ன சொன்னார் இயேசுநாதர்? 3 அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து டெஸ்ட் பண்ணாங்க. பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள். பாம்புகள், முறுமுறுத்தல், கிரம்பிளிங். அதுபோல நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பாராதிருப்போமாக. அங்க பிடிச்சி மோசையும் பிடிச்சி தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்தானுங்க. அதனால பாம்பு வந்துருச்சு. அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள். எல்லாம் ரட்சிக்கப்பட்டவர்கள் தான். நான் சொல்ல என்ன போட்டிருக்கு? அவர்களில் சிலர் 10ஆம் அதிகாரம், புதிய ஏற்பாடு, புதிய உடன்படிக்கை. நீ அப்படி செய்யாத. அவர்கள் அடி வாங்கினாங்க, நீ பண்ணாத. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் இதெல்லாம் இருக்குதா? மர்மர், கிரம்பிள், கம்ப்ளைண்ட், சகோதரனை பார்த்து வீண் என்று சொல்லுகிறது, ஃபூல் சொல்றது. அடுத்தது ரெமடியா ஆண்டவர் கொடுத்துருக்காரு எல்லாத்துக்கும். அப்ப நம்மளை தாமே யோசனை பண்ணி பார்க்கணும். ஜெபத்துக்கு வரோம், எல்லாரும் வந்துடுறோம். ஆனால் இருதயம் எப்படி இருக்குது? இதனால தான் அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க, சுந்தரத்தோட காலத்தில் நாங்கள் என்ன பண்ணுவோம்னு கேட்டால், உள்ளே வரத்துக்கு முன்னாலே கொஞ்ச நேரம் ஆயத்த ஜபம்னு சொல்லி வைப்பாங்க. எப்படின்னா, தேவனோடு நல்மனம் பொருந்து எங்கெங்கே போய் அட்ஜஸ்ட் பண்ணுமோ அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பேசிட்டு வந்துடு. பேசிட்டு அதுக்கப்புறம் உன்னுடைய விண்ணப்பங்களையும் உன் வேண்டுதல்களையும் கர்த்தருக்கு தெரியப்படுத்து. அப்போ எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இந்த சிந்தனைகளையும் காத்துக்கொள்ளும். இதெல்லாம் செய்யாமல் நம்ம எதோ பண்ணோம்னா என்ன? இதை தான் சொல்லி கொடுங்க. இப்போ புரியுதுங்களா? தேவாலயத்துக்கு வரும்போது நடையை காத்துக்கொள்ளணும் தான் அர்த்தம். இன்னைக்கு நம்ம நடை எப்படி இருக்குது? தேவ ஜனமே, வசனத்தை பின்பற்றுவோம். 1000 பேர் போதகர்கள் எழுதி, ஒரு இவாஞ்சலிஸ்ட் வேறு ஒரு மாதிரி சொல்லுவான், ஒரு பிரசங்கம் பண்ணுவான், ஒரு பாஸ்டர் வேறு மாதிரி பிரசங்கம் பண்ணுவான். சீரியஸாக பண்ணணும். இந்த காலத்தில் பாஸ்டங்களே வேறு மாதிரி ஒரு மாதிரி போயிடுறாங்க. இந்த வேத புஸ்தகத்தை ஃபுல்லாக படிக்கிறதுக்குள்ளே நம்ம ஆயுசு அதை பார்த்தாது. இந்த வேத புஸ்தகத்தை நம்ம நீண்ட ஆயுசு உள்ளவர்கள் மத்தியில் இல்லாட்டி ஆயுள் நீடித்திருக்கிறவர், அதாவது கிறிஸ்துக்கிட்ட போய் தான் கண்டுபிடிச்சி கற்றுக்கணும். ஏன்னா அது எழுதுனது அவர் தான். நன்றாக படித்துக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.